2025-26ஆம் ஆண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கின்றது. 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாணவர்கள் இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் பொறியியல் படிப்பதற்கு தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாணவர் சேர்க்கை குழு அறிவித்திருக்கின்றது. அதன்படி கடந்த ஆண்டு சுமார் 446 கல்லூரிகள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டன. இந்த ஆண்டு எத்தனை கல்லூரிகள் கலந்து கொள்கின்றன, எத்தனை இடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் நாளை மறுநாள், அதாவது 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்பட இருக்கின்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இதனை தொடங்கி வைக்க இருக்கின்றார். மாணவர்கள் முன்னதாக, அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அதற்கு முன்னதாக மாணவர்கள் தங்களுக்கான தனிப்பட்ட தரவுகளை அதில் பதிவு செய்வதற்காக 2 நாட்கள் முன்கூட்டியே இந்த பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. சிபிஎஸ்இ தேர்வுக்கு முன்பாகவே இந்த பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படித்தாலும் சரி அல்லது மற்ற பாடத்திட்டத்தில் படித்தாலும் சரி தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை முதலில் பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக இந்த தேர்வு, அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான பின்பாக அந்த மதிப்பெண்களை உள்ளீடு செய்து அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு சுமார் 1,70,000 அளவிலான இடங்கள் என்பது அரசு ஒதுக்கீடு இடங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்லூரிகளுடைய தரவரிசை பட்டியல், அதே போல எத்தனை கல்லூரிகள் எத்தனை இடங்கள் இருக்கின்றன, புதிதாக எந்த படிப்புகளுக்கு இடங்கள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல்கள் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு வெளியிடப்பட இருக்கின்றது. அன்று முதலாக மாணவர்கள் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கின்றது.